யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் அப்படிங்கிற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண 26,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி. மேல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அல்சாஜி ஃபார்ம் அப்படிங்கிற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம புது புது விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது புறா வகைகள்ல ஹோமர், அதாவது பந்தயத்துக்கு வளர்க்கக்கூடிய புறா பத்தி தான் பார்க்க போறோம். எதனால ஹோமர் பீஜனை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, புறாக்கள் வந்து எத்தனை வகைகள் இருந்தாலும் அதுல அந்த ஹோமர் பீஜனுக்கு வந்து தனி சிறப்பு உண்டு. இதோட ரியல் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமர் தான். ஆனா எல்லாரும் இது வந்து ரோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட உச்சரிப்பு பிழை. அவங்க தெரிஞ்சுக்கிட்டது தான். நானும் ஆரம்பத்தில் ரோமர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இது அப்படி இல்லை. இதோட நேச்சர் நேம் வந்து ஹோமர். இந்த புறாவை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சாதாரண காட்டுப்புறா, மாடப்புறா மாதிரி கலர்களில் தான் இது இருக்கும். ஆனால் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எவ்வளோ தூரத்தில் விட்டாலும் நம்ம வீடை கெஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு திறமை வந்து இதுக்கு உண்டு. இப்போ சாதாரணமாக வீட்டு மாடியில் ஒரு வளர்ப்பு பிராணி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ஒரே ஒரு ஜோடி ஹோமர் பீஜன் போடலாம். என்ன ஒரு காரணம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த புறாவை பொறுத்தவரை அதிகமாக பறக்கக்கூடிய ஒரு திறமையில் இருக்கிறதுனால லேசில் இதுகளுக்கு வந்து நோய் என்றதில்லை. சாதாரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ப்ளஸ் உங்களுக்கு நிறைய புறாக்கள், ஃபேன்சி புறாக்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நேரத்தில் முட்டை மாற்றி வச்சு குஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த புறாக்கள் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த புறா பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஹோமர் புறான்னு சொல்லக்கூடியது. ஹோமர் புறா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம காட்டுப்புறா மாதிரி அதுக்கு வரி இருக்கும். சாதா புறா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட முகம்தான் வந்து அதில் நல்ல வித்தியாசத்தை காட்டக்கூடியது. இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குஞ்சு புறா தான். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடியதுக்கு தகுதியானது வந்து இந்த குஞ்சு செட்டு தான். நீங்கள் பெரிய செட்டு வாங்கிட்டு வந்து வளர்த்தீங்க அப்படின்னா என்னதான் வளர்த்தாலும் அது வளர்த்த இடத்துக்கே திருப்பி போயிடும். புறாக்களில் அதிக ஞாபக சக்தி இருக்கக்கூடிய புறா வந்து இதுதான். இந்த புறாவுக்கு வந்து பெரும்பாலும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பழைய வழி ரொம்பன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து மூக்கு சதை வந்து நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து இப்போ இது வந்து குஞ்சு ஸ்டேஜ் தான். பறக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்கில் பறக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். அந்த ஸ்டேஜில் இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை பொறுத்தளவில் நல்ல லைனில் இருக்கிற ஒரு செட்டு எடுத்து போட்டு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன ஒரு காரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு செட்டு வளர்த்தாலும் உருப்படியாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புறாக்கு வந்து ஞாபக சக்தி என்னதான் நேச்சராக இருந்தாலும் நம்ம வந்து இதுக்குன்னு இண்டிவிஜுவலாக கொடுக்கக்கூடிய ஃபுட்டுன்னு தனியாக இருக்குது. புறாக்கு வந்து எப்போவுமே நீங்கள் ஆஸ் யூஷுவல் கம்பு, சோளம் இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அந்த புறாவை பொறுத்த மட்டும் நீங்கள் ஞாபக சக்திக்காக அதிகமாக கொடுக்கணும். அது என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிலக்கடலை, அதாவது நம்ம மண்ணுக்கு கீழே வளரக்கூடிய நிலக்கடலை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நிலக்கடலைலாம் அடிக்கடி கொடுக்கணும். வீக்கெண்டுக்கு ஒன்லி வந்து அந்த மீனெண்ணெய் டேப்லெட், அதாவது மெமரி பவர் அதிகரிக்கிறதுக்காக இந்த மீனெண்ணெய் டேப்லெட் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இது கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுனால இதுகளுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும். நம்ம வீடு வந்து நல்ல ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கும். இதை பொறுத்தளவில் இதை பற்றின நீங்கள் ஒரு என்சைக்ளோபீடியாவில் படிச்சிங்க அப்படின்னா தெரியும். இந்த புறாக்களோட தலைகளில் வந்து எக்கச்சக்கமான சென்சார் இருக்குது. நேச்சராகவே இறைவன் படைச்சது அது. இது மூலியமாக தான் இது வந்து நம்ம எவ்வளோ லாங்கில் விட்டாலும் அது கெஸ் பண்ணி நம்ம இருக்கிற இடத்துக்கு இது வந்து வந்துடும். இதை பொறுத்தளவில் ஹோமர் பீஜனை பொறுத்த மட்டும் இதுக்குன்னு நிறைய கிளப்லாம் இருக்குது. அந்த கிளப்பில் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் இதுக்கான பரிசுகள் எல்லாமே வந்து அறிவிக்கப்படும். மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 600 கிலோமீட்டர் வந்து ஒரு இவ்வளோ நேரத்தில் கடந்து வந்துச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து இந்த ஹோமர் பீஜன் தான் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இதிலே ஊறி வளர்ந்தவங்களுக்கு வந்து இதை விட்டு நவள மாட்டாங்க. நானும் இந்த புறா வளர்க்குறதுக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து நான் வளர்த்துட்டு இருக்கேன். என் வீட்டு மாடியில் இருக்குன்னு நிறைய போட்டு வளர்த்துட்டு தான் இருக்கேன். இதுவுமே வந்து எப்படின்னா ஒரு சூப்பர் லைன். இந்த லைனை தான் இப்போ கொண்டு வந்து இப்போ நான் என் வீட்டில் நிப்பாட்டி இதை வளர்க்கணும் ஒரு ஆசைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வந்தது உங்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது குஞ்சு புறா தான். இதுக்கு வந்து இறகொத்த தெரியாது. நம்ம பார்க்குறதுக்கு பெரிய புறா மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இது குஞ்சு புறா தான். இதுக்கு ஏரெல்லாம் எப்படி கொடுக்கணும், தண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் லைவாகவே பாருங்கள். புறாக்களை பொறுத்தவரையில் எப்போவுமே வந்து 2 முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். அதில் வந்து ஒரு குஞ்சு ஆண் குஞ்சாகவும் ஒரு குஞ்சு பெண் குஞ்சாகவும் இருக்கும். சப்போஸ் ரொம்ப ரேராக 2மே ஆணாகவும் இல்லை 2மே பெண்ணாகவும் இருக்கலாம். ஒரு 90% வந்து ஒரு ஆண் ஒரு பெண் தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு அது ஜோடியாகிடும். நம்ம அதை ஜோடி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது குஞ்சு புறா தான். இதை பொறுத்தளவு இதுக்கு இறை கொத்தி சாப்பிட தெரியாது. இதுக்கு வந்து நான் இப்போ இறை கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இதுக்கு வந்து நான் என்ன இறை கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது நிலக்கடலை. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சாப்பிடுவோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த நிலக்கடலை தான் இது வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது தோலோடு இருக்குது. இந்த தோலை வந்து நம்ம தூர எடுத்துக்கிடுவோம். என்ன காரணத்தினால அந்த தோல் வந்து அதுக்கு வந்து ஒட்டும். அப்போ சாப்பிடும்போது வாயில் ஒட்டும். ஸோ அதுக்காக நம்ம அந்த நிலக்கடலைக்கு வந்து தோல் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதை நான் அந்த குஞ்சுக்கு கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள்.
சாதாரணமாகவே இந்த புறா குஞ்சோட ஒரு 3 கடலை அப்படி எடுத்துங்க. நீங்கள் ஒவ்வொரு கடலையாக போட்டாலும் போதும், ஏன்னா அது வாயில் ஃபுல்லாக போயிடும். கொஞ்சம் வாயில் போட்டோன்னா அதுக்கு முழுங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒவ்வொரு தடவை அதுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போதும் நீங்கள் வந்து ஒரு எண்ணிக்கை அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 கடலை அப்படிங்கிற மாதிரி எண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு 15 கடலை தான் கொடுத்துருக்குறேன். இப்படி வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நான் இதுக்கு நிலக்கடலை கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் மேற்கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொரிகடலையும் கொடுக்கலாம். பொரிகடலை வந்து சீக்கிரத்தில் செரிமானம் ஆகக்கூடியது. பொரிகடலையும் ஒரு 10 கடலை கொடுப்போம். நம்ம இப்படி வந்து கடலை, பட்டாணி, பச்சைப்பயிறு, நெல், அரிசி இப்படி எதனாலும் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுனால அதுக்கு வந்து நல்ல சத்து வரும். புறாக்களுக்கு வந்து எந்த பறவைகளுக்கும் இல்லாத ஒரு அபூர்வமான ஒரு திறமை ஒன்று உண்டு. அதாவது பறவைகளிலே தண்ணியை உறிஞ்சி குடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த புறாக்களுக்கு தான் உண்டு. இந்த புறாக்கு வந்து நான் தண்ணி வைக்கிறேன் பாருங்க, அதுவே உறிஞ்சி குடிச்சிரும். தண்ணியை காட்டினா மட்டும் போதும், அதுவே உறிஞ்சி குடிச்சிரும். இது வந்து எவ்வளோ சின்ன குஞ்சா இருந்தாலும் ஹேண்ட் ஃபீடிங் நம்ம டேம்புக்கு பழகும் போது இந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சோம்னா அதுவே குடிச்சு பழகிரும். அதாவது எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் இப்படி கையில் வச்சு பழக்கிறத வந்து டேம்பு அப்படிம்பாங்க. இப்படி நம்ம பழக்கிறதுனால பறவைகள் கூச்சம் இல்லாமல், இப்போ இது குஞ்சு பருவத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் எந்த பறவையாக இருந்தாலும் நம்ம கூட பழகிக்கிறோம், ஆட்கள் கூட ஒண்டிக்கிடும். இதை வந்து நம்ம கூட பழகிறதுக்கு ஒரு சிக்னல் வச்சுக்கலாம். விசில் அடிக்கிறதோ இல்லை சொடக்கு போடுறதோ அந்த மாதிரி நம்ம சிம்டம்ஸ் பண்ணி அதுக்கு ஃபீடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பறவைகள் வந்து சகஜமாக வந்து நம்ம கூட பழகிக்கிறோம். இப்போ வந்து இந்த புறா வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் டே. ஆல்ரெடி எங்கள்கிட்ட நிறைய புறா இருக்கு. இதில் வந்து இந்த புறாவோட இன்றைய முதல் நாள் வந்து இதுதான். எங்க கூட அது ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய முதல் நாள் இதுதான். அதை வந்து அப்படி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு போடுறேன். பேசிக்கலி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மித்த பறவைகள் மாதிரி இல்லாமல் புறாவை பொறுத்த மட்டும் நீங்கள் வீட்டில் வளர்க்கும் போது உங்களுக்கு சாதாரணமாக போயிட்டு வெளியே பறந்துட்டு போயிட்டு வீட்டுக்கு திருப்பி ஈவினிங் ஆனால் சூரியன் உதிக்கும் போது வெளியே போயிட்டு ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு திறமை வந்து அதுக்கு உண்டு. புறாக்களை பொறுத்த மட்டும் மன்னர் காலத்திலேருந்தே வளர்த்துட்டு வராங்க. தூதுக்காக வளர்ப்பாங்க. அந்த தூதுக்காக வளர்க்கப்பட்ட புறாக்களும் இந்த ஹோமர் வகை புறாக்கள் தான். இந்த புறாக்களுக்கு தான் ஞாபக சக்தி அதிகம். எவ்வளோ தூரத்தில் இருந்து கொண்டு வந்து விட்டாலும் நம்ம ட்ரெயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம வீட்டுக்கே வந்துடும். இதில் எங்கள்கிட்ட பெருசுகள்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்பில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவே புறா பற்றி தான். அதுக்கு முன்னாடி இருந்தே நான் புறா வளர்த்துட்டு தான் இருக்கேன். புறாவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது. இந்த புறாக்களை பொறுத்தவரை ஹோமரை பொறுத்த மட்டும் இந்த ப்ரீடு உங்களுக்கு வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரீடு, மெயின்டெனன்ஸ் கம்மி. பார்க்குறதுக்கு காட்டுப்புறா கலரில் இருந்தாலும் இந்த புறாவை பற்றி தெரிஞ்ச ஆட்கள் வந்து இதை வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. நான்லாம் இதோட ஒரு தீவிர ரசிகன். எங்கே பார்த்தாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ காசுனாலும் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். இடத்துக்கு இடம் தகுந்தாப்புல இது ரேட்டு இருக்குது. அதாவது சாதாரணமாக ஒரு செட்டு குஞ்சு 800 ரூபாயில இருந்து அதோட திறமைக்கு ஏற்றாப்புல அதுக்கு ரேட் இருக்குது. ஆனால் இது நல்ல லைன் இதுலேயும் இருக்குது. இந்த ஹோமர் பீஜியனை பொறுத்த மட்டும் இதுக்கான கிளப்புகள் அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து நம்ம குஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரேட்டு, நிறைய ரேட்டு வரும். ஆனால் நம்மள்ட்ட ஒரு நல்ல லைன் இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இதோட குஞ்சுகளும் இது ப்ரீட் பண்ணி எடுக்கக்கூடிய குஞ்சுகளுக்கும் நமக்கு வந்து நல்ல விலை போய்கிட்டு இருக்கு. அதனால தொழில் ரீதியாக பார்க்கும்போது ஹோமர் பீஜியன் நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது தான். இதை பந்தயத்துக்கு பழக்கணும் அப்படிங்கும்போது ஆண் புறாவையும் பெண் புறாவையும் இனப்பெருக்கம் செய்ய விடாமல் தனித்தனியாக போட்டு அடைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து பந்தயத்துக்கு பழக்கிறாங்க. பந்தயத்துக்கு விடும்போது அதுக்கு குடும்பம் குட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய இதில் வந்து அதுக்கும் சிந்தனை சதுரம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதனால ரேஸுக்குன்னு பழக்கக்கூடிய புறாக்களை வந்து பெரும்பாலும் இனச்சேர்க்கை செய்யறதில்ல, தனித்தனியாக தான் வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு குறிப்பிட்ட ஸ்டேஜ் உண்டு. ஒரு 6 மாதம் ட்ரைனிங், 6 மாதம் வந்து குஞ்சு பொறிக்கான டைம் அப்படின்னு வச்சு தான் வந்து இந்த ஹோமர் பீஜன் வளர்க்குறாங்க. இது ஹோமர் பீஜனை மொத்தமாக வளர்க்குறது பேர் லாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்லேயே நிறைய சர்ச் பண்ணிங்கனாலும் தெரியும். ஃபாரின்லாம் இதுக்காக நிறைய பணம், பொருள், நேரம் எல்லாத்தையும் செலவிடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஹோமர் பீஜன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் உள்ளது. இப்படி நீங்கள் வந்து கையில் வச்சு வளர்க்கும்போது நாளடைவில் அந்த புறாக்கள் வந்து உங்கள் கூட பழகி இந்த மாதிரி கூடவே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது. இது வந்து பெரிய புறாக்கள் வந்து லேசர் இப்படி பழகிறது இல்லை. நம்ம குஞ்சிலே இருந்து இந்த மாதிரி திறமை உள்ள புறாக்களை எடுத்து வளர்த்து நம்ம அதை ரெடி பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல நேம் அதில் கிரியேட் பண்ணி தரும். எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ விஷயங்களில் அடிக்ட் ஆகியிருந்தாலும் இந்த புறா விஷயத்தில் அடிக்ட் ஆகிருக்கவங்களுக்கு வந்து அது மீண்டு வர முடியாத ஒரு விஷயம். நான்லாம் அந்த புறாக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவோ இழந்திருக்கிறேன், நிறைய கற்றுருக்கிறேன்.
அந்த வகையில் கற்றுக்கிட்டா தான் இந்த பீஜன்ஸ் இதெல்லாம் சொல்ல போனால். எல்லாமே இதில் வந்து ஃபேன்சிக்காக வளர்க்கக்கூடியவங்க வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு வளர்ப்பாங்க. அது அடைச்சி போட்டு வளர்க்குறது வந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் நோய் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருது. ஆனால் உங்களுக்கு வந்து இது வெளியே இயற்கையாக காத்தோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல இது வளர்றதுனால, வெளியெல்லாம் பறந்து போயிட்டு வர்றதுனால இதுகளுக்கு வந்து நோய் இது வந்து லேஸில் அன்றதில்லை. புறாக்களுக்கு பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயில் காலங்களில் அம்மை நோய் வரும், கண் வலி, நமக்கு ஐபெயின் வர்ற மாதிரி அதுக்கும் கண் வலி, கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு தலை சுத்து அப்படின்னு ஒரு நோய் வரும். இந்த மாதிரி நோய்கள் வரும். ஓப்பன் ஸ்பேஸில் வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த காற்றா இருக்கிறதுனால உங்களுக்கு லேஸில் நோய்கள் வர்றதில்லை. அதனால் வந்து நீங்கள் வீட்டில் ஒரு ஜோடி வளர்க்கணும், ஒரு 4 ஜோடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஹோமர் பீஜன் மட்டும் போட்டு வளர்க்கலாம். இது எவ்வளோ வகைகள் இருந்தாலும் இது வந்து நிறைய ப்ராஃபிட் ஈட்டினாலும் ஹோமர் பீஜன் வளர்க்குறது ஒரு தனி ஒரு சுகம்தான். ஏன்னா நான்லாம் வந்து சம்டைம்ஸ் எங்கேயும் போகிறேன், லாங்கில் போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இப்படி கொண்டு போய் என்னோட புறா விட்டு வருவேன். அப்போது சில நேரம் 2 நாள் ஆகலாம். ஏன்னா இதுக்கு வந்து ட்ரைனிங் தானே அப்படிங்கும்போது. ஆனால் கழிச்சு என் வீட்டுக்கு வந்துடும். வரும்போது அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். நம்மளும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு செலக்டட் புறா வச்சுருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். நீங்கள் எல்லா புறா மாதிரி இல்லாமல் இந்த ஹோமர் பீஜன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வளர்க்கக்கூடிய ஒன்று. அதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதா புறா மாதிரி இது உங்களுக்கு நல்ல ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு வரும் அப்படிங்கும்போது நமக்கு பார்க்குறதுக்குலாம் சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி புறாக்கள் பறக்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். இது பொறுத்தளவில் உங்களுக்கு கஷ்டமான வேலைலாம் ஒன்றும் இல்லை. கூண்டு இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹோமர் பீஜன் பொறுத்தளவு 2க்கு 2 அளவில் ஒரு ஜோடி வளர்க்குறதுக்கு ஒரு கூண்டு நீங்கள் போட்டுக்கிட்டா போதும். அந்த கூண்டுலேயே வந்து ஒரு ஜோடி கரெக்டாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம ரேஸுக்கு பழக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஜோடியாகவே விடலாம். ஸ்டார்டிங்லேருந்து அது ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்பப்போ டிஸ்டன்ஸ் விட்டு பழகிங்க. வீக்கெண்ட் ஒன்லி வந்து இந்த மீனெண்ணெய் மாத்திரை கொடுங்க. நம்மளோட இடம் வந்து நல்ல ஞாபகத்தில் இருக்கணும். எவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் விட்டாலும் அதோட மைண்டில் வந்து நம்மளோட இடம் வந்து அதுக்கான ஒரு சிம்டம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக மீனெண்ணெய் மாத்திரைலாம் கொடுக்கலாம். இந்த புறாக்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மித்த பிராணிகள் மாதிரி இல்லாமல் மாடியிலே இருந்துக்கணும், வீட்டுக்குள்ளே வராது, ரிலாக்ஸாக வரணும் அப்படிங்கக்கூடிய டயத்தில் வந்து இது ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நானும் அப்படி தான் வச்சுருக்கிறேன். எனக்கு எல்லா பிராணிகள் வளர்த்தாலும் புறா வளர்க்குறது ஒரு தனி ஒரு சுகம் தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து முழு வளர்ச்சி அடைஞ்ச ஹோமர் பீஜன். பார்க்குறதுக்கு காட்டுப்புறா மாதிரி இருந்தாலும் இவர் வந்து நானே ஒரு 3-4 இடங்களில் விட்டு ஒரு 2 days 3 days கழிச்சுலாம் வந்திருக்கிறாரு. இவர் இப்போ தான் ட்ரெயினப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து மேல் 1 year ஆனது, நல்ல சைஸ் இருக்கும். அது ஏஜ் ஆக ஆக அந்த கழுத்தில் அந்த பளபளப்பு எல்லாம் வந்து அப்போ தான் வரும். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹோமர் பீஜனை பொறுத்த மட்டும் அப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்ணு நல்ல ரெட்டிஷாக இருக்கும், இந்த மூக்கு நல்லா இதாக தெரியும், புடப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த ஹோமர் பீஜன் இது ஒரு தனி லுக்கு. இதோட அருமை வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா ஹோமர் பீஜனுக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ இதுகள் இருந்தாலும் பார்க்க காட்டுப்புறா மாதிரி இருந்தாலும் இதில் பற்றின ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா அதிலே அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் இதில் லைட்டாக அடிக்ட் ஆனவன் தான். எனக்கு ஹோமர் பீஜனா ரொம்ப பிடிக்கும். எல்லா புறா மாதிரி இல்லாமல் இந்த புறாக்கள் கொஞ்சம் வித்தியாசமான புறாக்கள். அந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்கள்கிட்ட நல்ல பழகக்கூடியது தான். புறாக்களை பொறுத்த மட்டும் அதோட முதுகு தண்டை விட இதோட ரெக்கத்தண்டுகள் வந்து அதுக்கு அதிக செயல்திறன் கொண்டது. அதோட முழு உடம்பே தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த ரெக்கைகளுக்கு தான் இருக்குது. இந்த ரெக்கைகளை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா புறாக்களுக்குமே ஒரே மாதிரி தான். இந்த ரெக்கை விரிக்கிறதுனால தான் புறா வந்து பிறக்குது. இது சாதாரணமாக பேசிக்காக புறா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே ஹோமர் பீஜன் எஸ்பெஷலி ஒரு நல்ல ப்ரீடு. எல்லாருக்குமே அதில் உள்ள ஒரு குவாலிட்டியான ப்ரீடு கிடைக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு கிடச்சிருக்கு, நான் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஹோமர் பீஜனை பொறுத்த மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவனை வந்து நான் டேம்பு பழக்கலை. ஏன்னா இவனை வளர்த்த நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் வந்து எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. அதனால் இவனை டேம்புட ஆக்கலை, என் கையில் பழக்கலை. இவன் வந்து என் கையில் இருந்தாலே ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். கையிலே பிடிக்காம தான் அவனை வளர்த்துருக்கேன். இப்போ அந்த வீடியோ எடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நான் கையில் எடுத்திருக்கேன். இல்லைனா இவனை நான் தொடவே மாட்டேன். அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டுக்கு சாப்பிடுவான், அவன் பாட்டுக்கு தங்கிடுவான். அப்படிப்பட்ட ஒரு இதில் நான் வச்சுருக்கேன். அந்த ஹோமர் பீஜனை பொறுத்த மட்டும் இதுக்குன்னு நிறைய திறமைகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பீஜன் வளர்க்க ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காட்டுப்புறா, சாதா காட்டுப்புறாவே வந்து உங்களுக்கு வந்து இது ஹோமர் பீஜன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஆட்கள்கிட்ட கரெக்டான ஒரு ரேட்டு கொடுத்து வாங்க. ரொம்ப அதிகமான ரேட்டு கொடுத்து வாங்கி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்டான நார்மலான ரேட்டில் கிடைக்கிறதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அது வாங்கி வளங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு இதுதான் இது. குஞ்சு புறாலேருந்து நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஒன்றுறது, இந்த பழகிறது இதெல்லாம் வந்து குஞ்சு புறாலேருந்து வளர்த்தா தான் கிடைக்கும். பெருசில் கிடைக்கலாம், பண்ணலாம். ஆனால் அதுக்கான டியூரேஷன் கூட கிடைக்கும். ஆனால் குஞ்சிலேருந்து வளர்க்கும்போது அதுக்கு ஆள் தெரியும். இந்த ஆள் தான் நம்மளோட ஆள் அப்படிங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் தெரியும். அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக வளங்க, நல்லா அச்சீவ் பண்ணுங்கள். புறாலையுமே நிறைய சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு இறங்குங்க. எல்லாமே லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான்.
எங்களோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அல்சாஜி ஃபார்ம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.